ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையிலிருந்து நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள கிராம ஊராட்சி செயலாளருக்கான வேக்கன்சி டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி ஃபுல்லாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான மந்த்லி சேலரி 15,900 50,400 வரைக்கும் இருக்கும். அதுக்கடுத்து ஏஜ் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் 18 வயசுலேருந்து நீங்கள் 32 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்க முடியும். அதாவது ஜென்ரலாக இருக்கீங்க அப்படின்னா அதுக்கடுத்து நீங்கள் பிசி முஸ்லீம், எம்பிசி, டிஎன்சியாக இருக்கீங்க அப்படின்னா 18 வயசுலேருந்து 34 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து எஸ்சிஏ, எஸ்டியாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் 18 வயசுலேருந்து 37 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்க முடியும். மாற்றுத்திறனாளிகளாக இருந்தால் உங்களுக்கு ஆல்ரெடி உங்கள் கேட்டகரி வைஸாக கொடுத்த ஏஜ் ரிலாக்ஸேஷனில் இருந்து உங்களுக்கு 10 வருஷம் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். அதுக்கடுத்து முன்னாள் இராணுவத்தினர் இருக்கீங்க அப்படின்னா ஜென்ரலுக்கு 18லேருந்து 50 வயசு வரைக்கும், அதுக்கடுத்து மற்ற பிரிவு அனைவரும் 18 வயசுலேருந்து 55 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேக்கன்சி டீட்டெயில்ஸை பொறுத்த வரைக்கும் கீழையூர் வட்டாரத்தை பொறுத்த வரைக்கும் 3 இடம் கொடுத்துருக்காங்க. சோழ வித்யாபுரம் ஒரு வேக்கன்சி இருக்குது, கருங்கண்ணி, திருவாய்மூர் ஒரு வேக்கன்சின்னு தலா கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து கீழ்வேலூர் வட்டாரம், கூரத்தாங்குடி, குருக்கத்தி, வடக்கு பனையூர் தலா ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. நாகப்பட்டினம் வட்டாரம், அகரவரத்தூர், பெருங்கடம்பனூர், புதுச்சேரி தலா ஒரு வேக்கன்சி இருக்குது. தலைஞாயிறு வட்டாரத்தை பொறுத்த வரைக்கும் கொத்தங்குடி, கோவில்பத்து, புத்தூர், உம்பளச்சேரி தலா ஒரு வேக்கன்சி இருக்குது. திருமகள் வட்டாரம், ஆதலையூர், குத்தாலம் தலா ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. வேதாரண்ய வட்டாரத்தை பொறுத்த வரைக்கும் ஆயக்காரன்புலம், மூணாம் சேத்தி, கோடியங்கரை, தேத்தாக்குடி வடக்கு தலா ஒரு வேக்கன்சின்னு மொத்தமாக உங்களுக்கு 18 வேக்கன்சி சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ண விரும்புகிறீங்க அப்படின்னா நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருக்கணும். விண்ணப்பதாரர் குறைந்தபட்சம் 8th வரை தமிழ் மொழிப்படமாக நீங்கள் படிச்சிருக்கணும். விண்ணப்ப கட்டணத்தை பொறுத்த வரைக்கும் எஸ்சியாக இருக்கீங்க அப்படின்னா 50 ரூபா பே பண்ணணும். மாற்றுத்திறனாளிகளாக இருக்கீங்க அப்படின்னா 50 ரூபா. மற்ற கேட்டகரி எல்லாமே ஓபிசி ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா 100 ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும். விண்ணப்பிக்க கடைசி தேதியை பொறுத்த வரைக்கும் நவம்பர் 9 வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. ஸோ நீங்கள் இப்போ இருந்தே அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா நிபந்தனைகள் கொடுத்துருக்காங்க. விண்ணப்பதாரர் கல்வி தகுதி, ஜாதி சான்றிதழ், முன்னுரிமை சான்று ஆகியவற்றிற்கான ஆதாரம் கண்டிப்பாக பதிவேற்றம் செய்யணும். இனச்சுழற்சி, வயது மற்றும் கல்வி தகுதியுள்ள நபர்களிடமிருந்து வரப்பெறும் விண்ணப்பங்கள் மட்டுமே ஏற்கப்படும். மேற்படி காலி பணியிடங்களுக்கான விண்ணப்ப படிவம் tnrd.tn.gov.in என்ற வெப்சைட்டில் உங்களுக்கு கிடைக்கும்.